இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்றை கிரியேட் பண்ணி ஃபில் பண்ணிட்டு இறுதியாக அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கு பிறகு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஒன்றை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஒரு இடத்துக்கு சப்மிட் பண்ணுவது தொடர்பான ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்படியான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கூகுள் ஆப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நாங்கள் செய்கிறது. ஆப் ஸ்கிரிப்டில் சப்மிட் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் இந்த கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் அட்டாச் ஆகுதுங்கிற விஷயமெல்லாம் லேஸாக இந்த வீடியோவில் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை நீங்களே செல்ஃபாக உருவாக்குற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் தேவையான 2 கோடிங் இருக்கு. ஒன்று ஜாவா ஸ்கிரிப்ட் கூடிய ஜிஎஸ் கோடிங், ரெண்டாவது HTML கோடிங் எங்களுக்கு தேவை. அந்த 2 கோடிங் சம்பந்தமான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி 2 கோடிங்கையும் நீங்கள் வேண்டிய அளவுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படியான ஒரு ஃபார்மேட், அதாவது இந்த ஃபார்மை நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறேன். இந்த கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேர் நேம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஸ்கிரிப்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் இதை கூகுள் ப்ளாக்கரில் நான் எப்படி லிங்க் பண்ணியிருக்கிறேன், இது ப்ளாக்கரில் லிங்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்படி இந்த ப்ளாக்கரில் இதை லிங்க் பண்ணி நாங்கள் செய்கிறேங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் போடுவேன், தெரிஞ்சுக்கொள்ளும். அந்த ஆப் ஸ்கிரிப்டில் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை ப்ளாக்கரில் கொண்டு வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி ஆப் ஸ்கிரிப்டில் அந்த அப்ளிகேஷனை நாங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் பண்ணுவோம், அதே ஃபார்மேட்டில் தான் இதுவும் இருக்கு. பிளாக் ஸ்பாட்டுக்கு நாங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறோங்கிறத நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இப்போ இந்த ஆப் ஸ்கிரிப்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முதல்ல இந்த கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஒன்றை நீங்கள் கிரியேட் பண்ணி ஏதாவது ஒரு டேட்டா ஒன்று கலெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இதனூடாக நீங்கள் கலெக்ட் பண்ணி கொள்வீங்க. கலெக்ட் பண்ணுறது ஒரு எக்ஸல் சீட்டில் வரும். அந்த எக்ஸல் சீட்டில் வர அந்த டேட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேண்டிய அளவுக்கு யூஸ் பண்ணீங்க. கூகுள் ஃபார்மில் அதனுடைய செட்டப்புக்கு தான் நாங்கள் எங்களுடைய அப்ளிகேஷனை ரெடி பண்ணினோம். இப்போ இந்த ஃபார்மில் கூகுள் ஆப் ஸ்கிரிப்டில் எங்கட சாய்ஸ், அதாவது எங்கட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி எங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு பிடிஎஃபாக டிசைன் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இதில் லேஸாக நார்மலாக நான் மேக் பண்ணியிருக்கிறேன். கேம்பிள் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபார்மில் அது ஆப்ஷனல் கொடுத்துருக்கிறேன். எங்களுக்கு வேண்டிய வகுப்புகளை ரெடி பண்ணி கொள்ளையிலும் நீங்கள் மீடியம், இது ஒரு பாடசாலையை பேஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய மாதிரி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் HTML போயிட்டு மாடிஃபை பண்ணி கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல எங்களுடைய ஃபுல் நேமை கொடுக்குறேன். ஸோ நம்மளை கொடுத்தாச்சு. டிஎஸ் டிவிஷன் மேல் ஃபீமேல், எங்களுடைய அட்ரஸை கொடுக்குறோம். மேலுக்கு அந்த விண்ணப்பதாரினுடைய ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன், கீழே பேரண்ட்ஸ் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. பேரண்ட்ஸ் டீட்டெயிலை நாங்கள் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கீழே சமர்ப்பி, அதாவது சப்மிட் அண்ட் டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நாங்கள் கிளிக் பண்ணின உடனே ஒட்டோவாக எங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிற நேரம் இந்த அப்ளிகேஷனுக்கு ஒட்டோவாக ஜெனரேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் நம்பர், அந்த நம்பர் ஒட்டோவாக இந்த இடத்துல ஜெனரேட் ஆகும். நீங்கள் பார்த்தவங்களுக்கு வழங்கும். இதுக்கு முதல்ல ஒரு அப்ளிகேஷன் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். 110 இதில் 104 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். சேவ் பண்ணிட்டு இந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணின உடனே இந்த பிடிஎஃப் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வருது. எங்களுடைய நார்மலான டீடைல்ஸ், அப்ளிகேஷன் அட்மிஷன் நம்பர், ஒரு ஃபோட்டோ ஒன்று அட்டாச் பண்ணுற மாதிரி அதனுடைய ஸ்பேசிங் இருக்கு. நாங்கள் ஃபில் பண்ணின எல்லா டீட்டெயிலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகுது. அதே போல் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி, ஒரு ஸ்கூலுங்கிறதால இது ஸ்கூலில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினா அதனுடைய ரெசிப்ட் வெரிஃபைட் பை அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சிக்னேச்சர், கீழே மேலே கொடுக்கப்பட்ட தகவல் எல்லாம் பேரண்ட்ஸ் சம்பந்தமான சிக்னேச்சர், இப்படியான ஒரு A4 சைஸான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சக்ஸஸ் வெற்றி விண்ணப்ப இலக்கம், அதாவது நாங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணின அந்த அப்ளிகேஷன் நம்பர் இங்கே இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அட்மிஷன் நம்பர் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. இதே நம்பர் தான் அந்த கிழக்கு. இப்படியான ஒரு அப்ளிகேஷன் ஒன்றை கிரியேட் பண்ணி அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் யூஸ் பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் மேக் பண்ணியிருக்கிறேன். ஃபில் பண்ணின அந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அது கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஹெட்டாக இருக்கு. எத்தனை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணினாலும் என்ன நேரத்தில் ஃபில் பண்ணப்பட்டிருக்கு, இதில் அட்மிஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறது இங்கே எங்களுக்கு ஓர்டராக காட்டும். இந்த எக்ஸல் ஷீட்டை வச்சுட்டு யார் வந்திருக்கிறாங்க, யார் ஃபில் பண்ணியிருக்கிறாங்கிறத முழுமையாக செக் பண்ணி கொள்ளையிலும். அதே போல் கிளாஸ் வைஸாக ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கிறதுக்கான வசதிகள் இந்த எக்ஸல் ஷீட்டை நாங்கள் யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளையிலும். இப்படியான ஒரு எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் செய்கிறோங்கிறத பார்ப்போம். இந்த தகவலை நான் உங்களுக்கு காப்பி பண்ணி கொள்கிறேன். புதிய ஸ்ப்ரெட் ஷீட் ஒன்றை நான் உருவாக்க போகிறேன். பிளாங்க் ஸ்ப்ரெட் ஷீட்டுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பிறகு இந்த இடத்துல அந்த தகவல்களை பேஸ்ட் ஆக்கினதுக்கு பிறகு இதில் நாங்கள் யூஸ் பண்ண ஆப் ஸ்கிரிப்டில் நாங்கள் எடிட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த எக்ஸ்டென்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா தேர்ட்ல இருக்கு ஆப் ஸ்கிரிப்ட்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுவோம். பண்ணினோடனே இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில், இந்த ஃபார்மேட்டில்
வந்த உடனே இதில் நாங்கள் 2 விதமான கோடிங்கை நாங்கள் எட் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று ஃபங்க்ஷன் கோட், அதே போல் HTML கோடிங். இந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், அதே போல் HTML. முதலாவது ஜாவா ஸ்கிரிப்ட் செட் ரெடி பண்ணிக்கொள்வோம். ஃபர்ஸ்ட்லேயே ஜாவா ஸ்கிரிப்ட் எங்களுக்கு காணுது. இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்குரிய கோடிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமாக இது ஜாவா ஸ்கிரிப்டினுடைய கோடிங். அந்த கோடிங்கை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். Ctrl+A, காப்பி ஆகிடுச்சு. இந்த இடத்துல அந்த கோடிங்கை மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணுவோம். டிலீட் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்டினுடைய கோடிங் எங்களுக்கு இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு, அடுத்தது HTML கோடிங் இந்த இடத்துல எட் பண்ணணும். எட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த HTML-ஐயும் ஜாவா ஸ்கிரிப்டையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்காது. இந்த பேர் கட்டாயம் நாங்கள் கொடுக்கணும். அதாவது கேபிட்டலில் இண்டெக்ஸ்னு சொல்லி ப்ளஸ் பட்டனை HTML-ஐ கிளிக் பண்ணுவோம். என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ HTML-க்குரிய கோடிங் இந்த இடத்துல எங்களுக்கு ரெடி ஆகிட்டு, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த HTML கோடிங் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணின உடனே இப்போது அந்த கோடிங் ஒர்க் பண்ணுறதுக்கான சகல வேலைகளும் இங்கே ஃபினிஷ் ஆகிட்டு, இது எப்படி நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறது, எப்படி யூசர்ஸுக்கு நாங்கள் இந்த லிங்க் அனுப்புகிறோங்கிறத அடுத்ததாக பார்ப்போம். இந்த HTML கோடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இருக்கக்கூடிய 26 இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே 90 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கோடிங்குக்குள்ள HTML கோடிங் இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் எப்படி வரணுங்கிறத நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அது கொடுத்ததுக்கு பிறகு கீழுக்கு எங்களுடைய PDF-ஆக இதை சப்மிட் பண்ணி டவுன்லோட் பண்ணி தாங்கிற ஆப்ஷனை கொடுத்திருக்கிறோம். என்னென்ன விஷயங்கள் எங்களுடைய PDF-ல வரணுங்கிறத இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் நாங்கள் கோடிங்காக எழுதியிருக்கிறோம். நாங்கள் கொடுக்குற நேரம் எங்களுடைய PDF இந்தந்த விஷயங்கள் என்னென்ன மாதிரி இந்தந்த டேட்டாஸ் வரணுங்கிறத இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்க. உங்களுக்கு தேவையான மாதிரி இது சம்மந்தமான நாலேஜ் இருக்குமெண்டா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் HTML நீங்கள் உங்களுக்கு விரும்பிய மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்படி இல்லை இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய தகவல் மாத்திரம் உங்களுக்கு போதும், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது என்னென்ன தகவல்கள் இன்க்ளூட் பண்ணி இந்த PDF-ல சேர்க்கணும், அதுக்குரிய கோடிங்கை நீங்கள் தேவைன்னு சொன்னால் கீழக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கோடிங்கை எழுதி தரேன். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக மிக முக்கியமான யூசருக்கு நாங்கள் எப்படி இதை பப்ளிஷ் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ டெவலப்மெண்ட்ங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளணும். இதில் மேனேஜ் டெவலப்மெண்ட் இருக்கு. நியூ டெவலப்மெண்ட்ங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கோடிங் தான் எழுதியிருக்கிறோம். இந்த இடத்துல செலக்ட் டைப்புன்னு இருக்கும். இந்த சிம்பிளுக்கிட்ட நாங்கள் போய் கிளிக் பண்ணினோம்னா வெப் ஆப்னு வரும், அதை நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்வோம். இந்த கிளிக் பண்ணின உடனே இந்த இடத்துல எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்குரிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் பேர் ஒன்று கொடுக்க சொல்லுது. நாங்கள் ஒரு பேரை கொடுப்போம், கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு செட்டப் இருக்கு. தேர்ட்ல இருக்கக்கூடிய ஹூ ஹேஸ் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒன்லி மை செல்ஃப்ங்கிறத லைக் பண்ணிட்டு எனியோனுங்கிறத கிளிக் பண்ணணும். இது எதற்காக நாங்கள் கிளிக் பண்ணணும்னா இந்த லிங்கை அதர் பர்சனுக்கு அங்கே அனுப்புற நேரம் அவர் எக்ஸஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும்னு சொன்னா எனியோன் இதை எக்ஸஸ் பண்ற அளவுக்கு அந்த ஆப்ஷனை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். எனியோனுங்கிறத நாங்கள் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு பிறகு டிப்ளாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கு, ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணின உடனே இப்போ லோடிங் ஆகுது. எங்களுடைய கோடிங் எல்லாம் அப்லோட் ஆகிட்டு இப்போ ஆத்தரைஸ் எக்ஸஸ் வரும், அதை நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளணும். கிளிக் பண்ணின உடனே இப்படி பாப் பாக்ஸ் ஒன்று வரும், எங்களுடைய இமெயிலை லிங்க் பண்ண சொல்லி. ஸோ எங்களுடைய இமெயிலை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணது பிறகு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அட்வான்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்வோம். அன்டைட்டில்ட் ப்ராஜெக்ட் அன்சேஃப்னு வரும், அதை கிளிக் பண்ணுவோம். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி கண்டினியூங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளணும். கிளிக் பண்ணின உடனே இது எங்களுக்கு மொத்தமாக பப்ளிஷ் பண்ணுறதுக்குரிய எக்ஸஸ் எங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கப்புறமாக இந்த URL லிங்கை காப்பி பண்ணிக்கொள்வோம். காப்பி பண்ணதுக்கு பிறகு நியூ ப்ரௌசரில் போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கொள்வோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அப்ளிகேஷன் பேஜ் லோட் ஆகின இந்த அப்ளிகேஷன் பேஜை ஃபில் பண்ணி பார்ப்போம். ஃபில் பண்ணின உடனே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாஸ் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த PDF இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு டேட்டாவாக வரணும். ஃபில் பண்ணிக்கொள்வோம். ஸோ டேட்டாவை ஃபில் பண்ணியாச்சு. அப்ளிகேஷன் டெட்லைன் டேட்டிங்க தெளிவாக ரெட்டில் எங்களுக்கு காட்டுது. இது கீழே என்னென்ன தகவல்கள் வரணுங்கிறத நீங்கள் HTML போயிட்டு டிசைன் பண்ணிக்கொள்ளும். மேலதிகமான தகவல்கள் இதில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் HTML டிசைன் பண்ணிவிட்டு ஜாவாவையும் நீங்கள் டிசைன் பண்ணினா உங்களுக்கு அது எட் ஆயிரும். சப்மிட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகுது பாருங்க. டவுன்லோட் ஆன அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு அப்ளிகேஷன் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு எங்களுடைய சகல டேட்டாவும் இதில் ஃபில் ஆகிடுது. இல்லை எங்களுடைய நேமை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும்னு சொன்னால் இது உங்களோட பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, நேமை மாற்றிக்கொள்ளணும். இது எங்களுடைய HTML கோடிங். இந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய பேரை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அகாடமின்னு மாற்றிருக்கிறேன். எங்களோட PDF-ல வரணும். ஸ்க்ரோல் பண்ணி கீழுக்கு வாங்க. கீழுக்கு வார நேரம் இந்த இடத்துல அதை மாற்றிக்கொள்ளுங்க. க்ளோசிங் டேட்டை நீங்கள் மாற்றணும்டா இந்த இடத்துல க்ளோசிங் டேட்டை மாற்றிக்கொள்ளலாம். மாற்றிக்கொண்டு இந்த டேட்டாவில் நீங்கள் ஃபில் பண்ணது பிறகு அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது டிப்ளாய்க்கு போயிட்டு நியூ டெவலப்மெண்ட் கொடுக்க தேவையில்லை. இந்த மேனேஜ் டெவலப்மெண்ட் இருக்கும், அந்த செகண்ட் ஆப்ஷனை கொடுப்போம். இதை என்னத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொன்னால் இந்த மேனேஜ் டெவலப்மெண்ட்டை கொடுத்து அந்த கோடிங்கை
அப்டேட் பண்ணினோம்னா எங்களுக்கு போதும். இப்போ இந்த இடத்துல கன்ஃபிகரேஷன் இருக்கும். இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கும், எடிட் மார்க். ஸோ அதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணுற நேரம் வேர்ஷன் இருக்கும். கடைசியாக நாங்கள் அப்டேட் பண்ணின விஷயம் இதில் இருக்கு. ஸோ அதை நியூ அப்டேட் கொடுக்கணும். இதை செலக்ட் பண்ணிட்டு நியூ வேர்ஷனுக்கு இதை அப்டேட் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல டிப்ளாய்ங்கிறத நாங்கள் கொடுப்போம். டிப்ளாய்ங்கிறத கொடுத்ததுக்கு பிறகு எல்லாம் அப்டேட் ஆகும். அப்டேட் த டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அப்டேட் ஆனதுக்கு பிறகு இந்த இடத்துல போயிட்டு இதை நாங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணுற நேரம் எங்களுக்கு அது நாங்கள் எப்படி மெத்தடில் சேஞ்ச் பண்ணினோமோ அதே மெத்தடில் இது எங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு ஒரு அப்ளிகேஷன் உண்டை நிரப்பி பார்ப்போம். இப்போ சப்மிட் பண்ணின அப்ளிகேஷன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் மாற்றின சேஞ்சஸ் எங்களுக்கு வந்திருக்கு. இது முந்தின சேஞ்சஸ் பி பாசிட்டிவ் அகாடமி, இதில் பி அகாடமி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இதுவும் எங்களுக்கு வந்திருக்கு. தகவல்கள் எல்லாம் இந்த இடத்துல எங்களுக்கு காட்டியிருக்கு. இதை பார்த்து நாங்கள் வேண்டிய மாதிரி செஞ்சுக்கொள்ளலாம். இப்போ இந்த ஃபில் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் உரிய அட்மினுக்கு வந்திருக்கிறாங்கிறத நாங்கள் செக் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கு போவோம். ஓப்பன் பண்ணின உடனே பாருங்கள் 2 அப்ளிகேஷனும் இந்த இடத்துல ஃபில் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை ஃபைலை கொடுத்து டவுன்லோடை கொடுத்து எக்ஸல் ஷீட்டாக நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸலில் செய்யக்கூடிய ஃபில்லர் ஒர்க்குகளை ஆஃப்லைனில் செய்யலாம், அல்லது இதிலே வச்சு நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஒஃபிஷியலான ஒரு அப்ளிகேஷன் ஒன்றை டிசைன் பண்ணி அந்த அப்ளிகேஷனை நாங்கள் அதர் பர்சன்ஸ் சில டேட்டா கலெக்ஷனுக்கு நாங்கள் இதை இஷ்யூ பண்ணுறதுக்கான ஒரு லேசான ஒரு முறையை இந்த கூகுள் எக்ஸல் அதே போல் ஆப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி செய்வதற்கான சகல வசதிகளும் எங்களுக்கு தந்திருக்கிறது. இதுக்கு முதல்ல நாங்கள் கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்போம். கூகுள் ஃபார்மில் இதே மாதிரி ஒரு மெத்தடில் அதில் இருக்கக்கூடிய டிசைனத்தை நாங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இதில் நாங்கள் விரும்புகிற மாதிரி டிசைன் பண்ணுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதும் சந்தேகங்கள் என்றால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவையாயிக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் அறிஞ்சுக்கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நன்றி.